கல்லணை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ அரசன் கரிகால சோழனால கட்டப்பட்ட இந்த கல்லணை இப்ப இருக்கிற சிமெண்ட் ஜல்லி செங்கல் மாதிரி இல்லாம வெறும் களிமண்ணாலையும் பாறைகளாலையும் மட்டுமே கட்டப்பட்டது. சோழர்களுடைய ஆட்சி, கட்டிடக்கலை மற்றும் சிந்தனை உலகமே போற்றும்படி இருந்துச்சுங்கிறதுக்கு பலவிதமான ஆதாரங்கள் பல நூற்றாண்டு கடந்தும் இன்னமும் நிலைச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற தென்னாட்டின் கங்கையான காவிரியை 4 பகுதிகளா பிரிச்சு சோழ தேசம் முழுவதும் இன்றளவும் பல வயல்களை நிரப்பி பல பேருடைய பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கிற கல்லணை. இப்படிப்பட்ட இந்த கல்லணையின் வரலாறு, கட்டப்பட்ட முறை, மேலும் சிறப்பம்சங்கள் மற்றும் இறுதியா இந்த கல்லணையினால தமிழக வரலாற்றுல ஏற்பட்ட தாக்கங்கள்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி பல சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுகளையும் மர்மம் நிறைந்த கதைகளையும் மேலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நமது தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த கல்லணையுடைய வரலாறு. உலக வரலாற்றிலேயே மிக பழமையான ஒரு அணைனா அது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த கல்லணை தான். இந்த கல்லணையை கட்டி 2000 வருஷங்கள் ஆனதுனால இது கட்டக்கூடிய நுணுக்கங்கள் மறைஞ்சு போய் ஒரு காலகட்டத்துல இது எப்படி கட்டப்பட்டதுங்கிற கேள்வியே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. 24 மணி நேரமும் பாஞ்சு ஓடக்கூடிய காவிரியத்துக்கு நடுவுல எப்படி இந்த அணையை கட்டினாங்க? அது மட்டும் இல்லாம இவ்வளவு வருடங்கள் கடந்தும் ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாம எப்படி இந்த அணையால இவ்வளவு உறுதியா இருக்க முடியுதுன்னு ஏகப்பட்ட கேள்விகள். இறுதியா 1839 ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஆர்தர் காட்டருங்கிற பிரிட்டிஷ் இன்ஜினியர் இந்த கல்லணையை பல வருடங்கள் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கை மூலமாக தான் இந்த கல்லணையை பத்தின பல நுணுக்கமான தகவல்கள் வெளியே வந்துச்சு. அது என்னென்னங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ல பார்க்கலாம். இப்போ அதே 1839 அந்த அணையின் மீது ஒரு பாலமும் கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருச்சி மாவட்டத்தோடைய ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா வழங்கிட்டு வருது இந்த கல்லணை. நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்த கல்லணை கட்டப்பட்ட முறை. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சோழ நாடு இப்ப இருக்கிற மாதிரி கூட வேளாண்மை வசதியோட இல்ல. காரணம், கோடை காலத்துல வறட்சியும் மழை காலத்துல நெற்பயிர்கள் நீர்ல மூழ்கியும் சேதமடைஞ்சிருக்கு. இதனால சோழ நாடு மற்ற நாடுகள்கிட்ட இருந்து நெல் மூட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. இந்த சமயத்துல அன்னைக்கு சோழ அரசனா இருந்த கரிகால சோழனால தீட்டப்பட்ட ஒரு திட்டத்துக்கு கிடைத்த விளைச்சல் தான் இந்த கல்லணை. இங்கிருந்தோ ஒரு மலையை குடைஞ்சிட்டு வந்து அனைத்து கற்களையும் ஒரே அளவுல வெட்டி காவிரியத்துக்கு நடுவுல போடுறாரு கரிகால சோழன். இந்த அனைத்து பாறைகளும் தண்ணீர் அடிச்சிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மண்ணுல புதையும்னு திட்டம் தீட்டி போடப்படுது. அதன்படி அந்த அனைத்து பாறைகளும் அதே இடத்துல மண்ணுல புதையுது. இந்த சமயத்துல கரிகால சோழன் செஞ்ச ஒரு செயல் தான் இன்னைக்கு வரைக்கும் கல்லணை உறுதியோட இருக்கிறதுக்கு காரணமாவே இருக்கு. அங்க போடப்பட்ட பாறைகளையும் ஏற்கனவே அங்க மண்ணோட மண்ணா உறுதியா புதைஞ்சிருந்த பாறைகளையும் களிமண்ணால் ஆன ஒரு பசையால ஒட்டுறாரு கரிகால சோழன். இன்னைக்கு வரைக்கும் இந்த பசையை எப்படி உருவாக்குனாங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியா கல்லணை கட்டப்பட்டு 2 ஆறுகளா வந்து ஒன்னா இணைஞ்ச காவிரி ஆறு மறுபடியும் 4 பகுதிகளா பிரிச்சு விடப்படுது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்த கல்லணையுடைய சிறப்பம்சங்கள். 4 பகுதிகளா பிரிச்சு விட்டதுனால காவிரி ஆத்துல வெள்ளம் வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாம கோடை காலத்துல தங்கு தடை இல்லாம தண்ணியை வழங்கி வேளாண்மையை சிறக்க வச்சது கல்லணை. அது மட்டும் இல்லாம சோழ நாடு முழுவதும் நீர் வளத்தை கொடுத்தது. பிற்கால சோழர்கள் ஆத்துல கப்பல் வழியாவே பயணிச்சு அனைத்து பகுதிகளுக்கும் போகிறதுக்கு வசதியா இருந்துச்சு. இந்த கல்லணை தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. மாறாக தண்ணியுடைய ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தி அதோட வேகத்தை சீரமைக்குது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்த கல்லணையினால தமிழக வரலாற்றில் ஏற்பட்ட தாக்கங்கள். பல ஆண்டுகளா நெல்லை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்த சோழ நாடு முதல் முறையா ஏற்றுமதி செஞ்சது. சோழ நாடு சோறுடைத்தனே செருப்பு வந்துச்சு. காரணம், நெல்லா கொடுத்தா சமைச்சு சாப்பிடறதுக்கு நேரமாகும்னு சோறாவே கொடுத்தது சோழ நாடு. அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அழைக்கப்படுறதுக்கு காரணமும் இந்த கல்லணை தான். இன்னைக்கு வீரநாராயண ஏரி, பொன்னேரி மாதிரியான ஏரிகள் அரியலூர்ல இருக்கிறதுக்கு காரணமும் இந்த கல்லணை தான். இன்னைக்கு இந்த வீரநாராயண ஏரியில இருந்து தான் சென்னைக்கு தண்ணியும் போய்கிட்டு இருக்கு. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் இவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய கல்லணை உண்மையிலேயே கரிகால சோழன் தந்த வரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்தனா உங்க கருத்து என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.